அடுத்த ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல பயங்கரமா நாய்ஸ் பொல்யூஷன் இருந்துச்சுன்னா, அவங்கள அமைதிப்படுத்துறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? வாயில கை வச்சு உஷ் அப்படின்னு சவுண்ட் குடுப்போம். ஸோ அது எதுக்கு சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைலன்ட்டா இருங்க அப்படின்னு சொல்லுவோம். பட் அதே சவுண்ட் வந்து ஜெர்மன்ல எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேகமா அதாவது ஹரி அப் சீக்கிரமா பண்ணுங்க ஒரு காரியத்தன்னு சொல்றதுக்கு பயன்படுத்துறாங்களாம். ஸோ ஒரு ஒரு கண்ட்ரிக்கு ஏத்த மாரி ஒரு ஒரு கெஸ்டர் மாறுபடுதுன்றது இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்ங்க. ஸோ இத தொடர்ந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி காலை ஈஸியா பிரேக்ஃபாஸ்ட் சமைக்கிறது எப்படின்னு சொல்லி தர ஒரு சூப்பரான செக்மெண்ட் காத்துட்டு இருக்கு. வாங்க பார்க்கலாம். இது டிஃபன் பாக்ஸ். வேந்தர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஷெஃப் சுமன் கிருஷ்ணன் ஃப்ரம் ஹோட்டல் ரமடா பிளாசா, சென்னை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னா ஆலு போகா. அதாவது தமிழ் வந்து அவல் சொல்லுவாங்க, ஹிந்தியில் போகான்னு சொல்கிறது அவல். அதில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து குழந்தைங்களுக்கு இப்போ எல்லாருமே பெரியவங்களுக்கு ஃபாஸ்டிங் டைம் விரதம் இருக்கிற நேரத்தில் இதெல்லாம் இந்த மாதிரி டிஷ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சாப்பிடுவாங்க. அதுதான் இன்றைக்கி பண்ண போகிறோம். இந்த ஆலு போகாவுக்கு இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா அவல், வேர்க்கடலை, பாயில் பண்ண பொட்டேட்டோ, கடுகு, லெமன், மஞ்சத்தூள், பச்சை பட்டாணி, கருவேப்பிலை, உப்பு, பச்சை மிளகாய், உளுத்தம்பருப்பு, வெங்காயம். இதுதான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணி இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ இதை எப்படி பண்ண போகிறதை பார்க்க போகிறோம். முதல்ல வந்துட்டு அவளை வந்து நம்ம நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிக்கணும். அது ரொம்ப நேரம் வாஷ் பண்ணக்கூடாது. 1 நிமிஷம் 2 நிமிஷம் தான் வாஷ் பண்ணணும். ரொம்ப நேரம் வாஷ் பண்ணால் ஊறி ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஆகிடும், ரொம்ப ஊறிடும். அதனால் கரெக்டாக பதமாக எடுக்கும், உதிரியாக எடுக்கணும். அதான் பண்ண போகிறேன். ஸோ போகா போட்டாச்சு. இந்த தண்ணியில் நல்லா நம்ம வாஷ் பண்ணணும். சும்மா ஒரு நிமிஷம் இருந்தால் 2 நிமிஷம் இருந்தால் போதும். இது நல்லா ஊறின உடனே அதில் ஒரு ஸ்டெய்னரில் போட்டு நம்ம ஸ்டெயின் பண்ணி வச்சிடணும். ஸ்டெயின் பண்ணால் அந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அது ஒரு 5 நிமிஷத்தில் உதிரி ஆகிடும். அது ஊறிடுச்சு. இப்போ நம்ம வடிகட்டிடும். இப்போ எப்படி பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். போக அதெல்லாம் ஆயில் போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து கடுகு போட்டுக்கணும். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே உளுத்தம்பருப்பு, உளுத்தம்பருப்பு நல்லா செவந்த உடனே நம்ம ஆனியன் போட்டு, ஆனியன் வந்து ரொம்ப நேரம் குக் ஆக வேண்டாம், சும்மா கொஞ்சமாக லைட்டாக சாட்டை பண்ண போதும். அதுக்கப்புறம் நம்ம இந்த பாயில் பண்ண பொட்டேட்டோ வந்து சின்னதாக கட் பண்ணி நம்ம போட்டு வேண்டியது. போட்டாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் பச்சை பட்டாணி, மூலமாக பச்சை மிளகாய், உடனே கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டு மஞ்சத்தூள் போடணும். தேவையான அளவு உப்பு. இப்போ இந்த ஆனியனில் உருளைக்கிழங்கு, பட்டாணி எல்லாமே போட்டு நம்ம மஞ்சத்தூள், உப்பு, கருவேப்பிலாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம். மிக்ஸ் பண்ணோன்னே நம்ம அவல் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி ஊற வச்சு வாஷ் பண்ணிக்கோம். இது நல்லா உதிரியாக இருக்குது. போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணோம். கொஞ்சமாக சுகர் ஆட்.
இப்போ லாஸ்ட்டாக சுகர் போட்டு அது நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு இது கூட கொஞ்சம் வேர்க்கடலை போட்டால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வேர்க்கடலை உடச்சும் போடலாம், இல்லை முழுசாக போடுறதுனா நம்ம முழுசாக போட்டுக்கலாம். இப்போது ஆலு போகா ரெடி ஆயிடுச்சு. நம்ம மாற்றி இன்றைக்கி இந்த அவல் போகா, இந்த ஆனியன், பாயில் பண்ண பொட்டேட்டோ, பச்சை பட்டாணி, இந்த அவல் இது எல்லாமே போட்டுட்டு அதில் சுகர், சால்ட்டு, மஞ்சத்தூள் எல்லாமே போட்டுட்டு இந்த அவல் போக பிரேக்ஃபாஸ்ட்டு காலையில் டிஃபன் ஐட்டம் மாதிரி இது சாப்பிட்றது குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும், காரமும் கம்மியாக இருக்கும். ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம பார்த்தோம். இன்றைக்கி அவல் போக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் எபிசோடில் வேறு ஒரு புதிய டிஷ்ஷோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ வியூவர்ஸ், இன்னைக்கு ஷோவில் வந்த எல்லா ஃபேக்ட்ஸ் அண்ட் செக்மெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா வேந்தரன் இளங்கதிர் காலை செய்திகள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ இதோட நான் கிளம்புறேன். திஸ் இஸ் பிரீத்தி சுரேஷ் சைனிங் அவுட். பாய்.